வணக்கம் வாங்க இன்னைக்கு அக்ஷய் வீட்டு சமையல்ல ஆயுத பூஜைக்கான ரெசிபி தாங்க. ஏற்கனவே ஆயுத பூஜைக்கான ரெசிபி வந்து பாசிப்பருப்பு பாயாசமும் உளுந்த வடையும் போட்டிருந்தேன். இன்னைக்கு வந்துட்டு ஆயுத பூஜையான ரெசிபி வந்துட்டு சக்கரை பொங்கல் அப்புறம் சுண்டல். எல்லாருமே நார்மலாக செய்யக்கூடிய ஒரு பிரசாதம் தான் இது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். என்ன சுண்டல் எல்லாருக்கும் செய்ய தெரியும், என்ன நீங்கள் ஏதாவது வித்தியாசமாக சொல்ல போகிறீங்களா? சுண்டல் எல்லாருக்கும் செய்ய தெரியும், நான் இல்லைன்னு சொல்ல. சுண்டல் இப்போ சொல்லுங்கள் ஆனந்தி. அப்படிலாம் இல்லை, சுண்டல் வந்துட்டு எல்லோரும் செய்கிறது தான். ஊற வச்சுட்டு வேக வச்சு தாளித்து எடுத்துருவாங்க. அதனால் சுண்டல் செய்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கி நான் எப்பயுமே சுண்டல் செஞ்சேன்னா இதை மாதிரி கொஞ்சம் ஒரு மசாலா அரைச்சி போட்டு ரொம்ப சிம்பிளானது தான், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது தாளிப்பேன். சுண்டலை வந்து நிறைய மசாலா இருக்குது, அதுக்கு ஒரு வெரைட்டியாக கூட செய்யலாம். நவராத்திரினாவே சுண்டல் தான். இந்த பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆயுத பூஜைக்கு மட்டும் இல்லை, ஒரு கோயிலுக்குனாவே சக்கரை பொங்கல் சுண்டல்ன்றது ஒரு பொதுவான பிரசாதம். ஓகே, தேங்க்யூ. இப்போ தேவையான அளவுக்கு கடலையை எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. நைட்டே நம்ம ஊற வச்சுருக்கோம் கழுவிட்டு. இன்றைக்கி நான் எடுத்துக்கிறது கருப்பு சுண்டல் தான் எடுத்திருக்கேன். இப்போ கடலையை வந்து குக்கரில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துடலாங்க. கடலை முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு, பெருங்காயத்தூள், அந்த மாதிரி கடலையில் கொஞ்சமாக அப்படியே இந்த அளவுக்கு ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இது வந்துட்டு படைக்கிற சாமிக்கு பூஜை பண்ண போகிறோன்னா அன்றைக்கி வேணால் ஸ்கிப் பண்ணிக்கிங்க. மற்ற நாளில் சுண்டல் வேக வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சமாக வந்துட்டு கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் அது சேர்த்துக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா நமக்கு கடலைன்னு பொறுத்த பிறகும் பார்த்திங்கன்னா அதில் வாயு தன்மை நமக்கு அதிகமாக இருக்கும். அதுக்காகவே நிறைய பேர் வந்து கடலையை சாப்பிட்றதுக்கு அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதில் வந்து ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்குன்றதுனால எடுத்துக்க சொல்லுவாங்க. அதுக்கு தான் வந்துட்டு அதில் விளக்கெண்ணெய், கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் அதெல்லாம் சேர்க்கறது. இந்த விளக்கெண்ணெய் வந்துட்டு அது மட்டும் இல்லை, இது வந்து நான் பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். நமக்கு குழந்தைங்களோ நம்ம வீட்டிலையோ நமக்கோ வந்துட்டு வயிறுலாம் வலிக்குதுன்னா அதை வந்து நம்ம வயிற்றில் நல்லா தொப்பில் சுற்றி நல்லா ஒரு மசாஜ் கொடுத்தோம்னா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு டக்குன்னு வயிறு வலி வந்து குறையும். அதனால் விளக்கெண்ணெய் வந்து எப்பயுமே வீட்டில் இருக்கிறது ரொம்பவே நல்லது. வயிற்றுலையும் தடவிக்கலாம். அது மாதிரி ரொம்ப ஓவராக பாடி ஹீட் ஆகும் போது பார்த்திங்கன்னா வயிறு பாதம், கால் பாதத்தில் நல்லா சூடு பறக்க தேய்ச்சி விட்டோம்னா சர்றன்னு அந்த வயிற்று வலி அந்த நேரத்தில் டக்குன்னு குறையுங்க. அதனால் விளக்கெண்ணெய் எப்பயுமே வீட்டில் இருக்கும். வெந்தயம் சாப்பிட சொல்லுவீங்களா? வயிற்று வலி வெந்தயத்தையும் போட்டு முழுங்கிடுவோம். குளும உடம்புக்காரங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இதாக தவிர்த்துக்கலாம். சூடு நல்லா பாடி ஹீட் உடம்புக்கெலாம் வந்துட்டு விளக்கெண்ணெய் தடவுறது, வெந்தயம் போட்டு முழுங்கிறது, இதெல்லாம் வந்துட்டு நல்லா ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இந்த சூட்டு மேலே வயிற்று வலி வருது இல்லைங்களா, அவங்களுக்கெலாம். இப்போ பொங்கலுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 1/4 கிளாஸ் அளவுக்கு தான் பருப்பு இன்றைக்கி நான் எடுத்துக்கிறேன். 1/4 கிளாஸ் அளவுக்கும் போட்டுக்கலாம், இல்லைனா வந்துட்டு நம்ம 1/2 கிளாஸ் கூட போட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு பாசிப்பருப்பு நிறையா இருந்தால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு பாசிப்பருப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பிடிக்கும். நான் இன்றைக்கி வந்து ஒரு 1/4 கிளாஸ் தான் சேர்த்துக்கிறேன். இது கம்மியாக அதிகமாக? இது வந்துட்டு கொஞ்சம் நார்மல். ஒரு நேரம் நான் வந்துட்டு 1 ஸ்பூன் கூட பாசிப்பருப்பு போட்டு செய்வேன். இப்போ இந்த அரிசியை கழுவி எடுத்து வந்துடலாம். அப்போ நீங்களே கழுவி எடுத்துன்னு வந்துடுங்க. சரி. கழுவ போகிறது நம்ம, ஆனால் வந்து இந்த அரிசியை நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துடலான்னு டைலாக் சொல்கிறாரு இவர். நீங்கள் அடுத்தது என்ன பேசணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ வந்துட்டு பாசிப்பருப்பை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம லேசாக வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. இப்போ பாசிப்பருப்பு நல்லா ஒரு பொன்னிறமாக நம்ம வறுத்துட்டோங்க. இப்போ வந்துட்டு அரிசியோடவே இதை சேர்த்துட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே இங்கே குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா கடலை போட்டிருந்தேன். நல்லா தண்ணி வந்து ஒரு கொதிக்குது. இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு மூடிக்கிறேன். நல்லா ஒரு 7-8 விசில் நல்லா கொடுத்துடலாங்க. கழுவி தரேன்னு சொன்னால் விட மாட்டீங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்களே கழுவி. அடாடா. இப்போ வந்துட்டு அரிசியும் பருப்பும் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வந்துட்டு இன்றைக்கி வந்து நம்ம சக்கரை பொங்கல் வந்து குக்கர் சக்கரை பொங்கல் தான் செய்ய போகிறோங்க. அதனால குக்கரில் இப்போ சேர்த்துட்றேன் நான். பரவாயில்ல, சொல்லவாது செய்கிறீங்களே, கழுவி தரேன்னு, அதுவே ஒரு சந்தோஷம்தான். இப்போ பொங்கலுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த கிளாஸில் அரிசி பருப்பு எடுத்தோமோ அதே கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் 2 கிளாஸ் அளவுக்கு பாலும் சேர்த்துக்கிறேன். காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஸ்வீட் பொங்கல்ன்றதுனால கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு அப்படியே ஒரு கலந்து விட்டுறலாங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் ஒரு கலந்து விட்டுறலாம். இப்போ வந்து நமக்கு நல்லா ஒரு கொதி, நல்லா தளன்னு ஒரு கொதி வந்துட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குக்கர் போட்டு மூடிடலாங்க. குக்கர் போட்டு மூடி வெயிட் போட்டுடலாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படியே வந்துட்டு நம்ம ட்ரெடிஷ்னல் ரைஸில் சத்து மாவு கஞ்சி போட்டிருந்தோம். அதை தான் இப்போ வந்துட்டு காய்ச்சிட்ருக்கோம். ரொம்பவே ஹெல்த்தியானது. இதோடைய லிங்க்கும் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், விருப்பப்படுறவங்க போய் பார்த்துக்குங்க. இப்போ குக்கரில் 2 குக்கர்லேயும் ப்ரெஷர் அடங்கிருச்சுங்க. ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கடல வந்துட்டு நமக்கு நல்லா தண்ணி திட்டமாக அழகாக வெந்துருச்சு. இந்த தண்ணியை நம்ம வந்துட்டு அப்படியே ரசம் தாளித்தோம்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் இதை வச்சு ரசம் தாளிப்பீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குக்கர் வந்துட்டு நான் டைரெக்டாக வந்துட்டு பொங்கல் வச்சதுனால பால் சேர்த்ததுனால, தண்ணி மட்டும் சேர்த்துருந்தா இந்த மாதிரி ஆயிருக்காது. பால் சேர்த்ததுனால பால் வந்து பொங்கும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதே குக்கருக்குள்ளே ஒரு பாத்திரம் வச்சு நம்ம பொங்கல் வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி ஆயிருக்காது. அதனால தான் அப்படி ஆயிருக்கு. குக்கரில் பாத்திரம் வைக்கிறதா? குக்கருக்குள்ளே குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்குள்ளே பாத்திரத்தில் அரிசிலாம் போட்டு சாதம் வைப்போம்ல, அதை மாதிரி வச்சுருந்தோம்னா ஆயிருக்காது. அதனால் பால் வந்து பொங்க இது மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி வச்சு காமிக்கிறீங்களா? நடக்குதா இல்லைன்னு பார்க்கலாம். எத்தனை பொங்கல் சாப்பிடுவீங்க நீங்கள்? நல்லா பாருங்கள். ஆனால் அரிசி நல்லா வெந்திருக்கு. ஒரு விசில் தாங்க வந்துச்சு. ஒரு விசில் வந்தவுடனே பால் நல்லா பொங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமா என்ன பண்ணிட்டேன், ஃப்ளேம் வந்து லோ பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சிம்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 6 விசில் கிட்ட வந்துச்சு. உடனே வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டேன். அது வரைக்கும் கரெக்டாகவும் ஆயிடுச்சு. நல்லா மலர்ந்து வெந்து வந்துடுச்சு. நம்ம விட்ட தண்ணியும் கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போ கரெக்டாக நமக்கு வந்துட்டு நல்லா அடியும் பிடிக்காமல் கரெக்டாக வெந்து வந்துருச்சு பாருங்கள். இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ வந்து நம்ம எந்த கிளாஸில் அரிசி எடுத்தோமோ அந்த கிளாஸில் வெல்லம் சேர்த்துக்கலாங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு சொல்லுங்கங்க 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் அளவுக்கு வெல்லங்க. 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வெல்லம் வந்துட்டு ஒரு கொதி வந்து நாங்கள் நல்லா வெல்லம் ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பொங்கலில் வடிகட்டிடலாம். இப்போ வெல்லம் சேர்த்துட்டு நம்ம நல்லா அப்படியே மசிச்சு விட்டுறலாங்க. இப்போ பொங்கலுக்கு வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க. இப்போ இந்த பக்கம் வந்துட்டு பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம தாளிச்சிடலாம் பொங்கலுக்கு. இப்போ நெய் சேர்த்துக்கிறேன். பொங்கல்னாவே நெய், அதுவும் சக்கரை பொங்கல்னால் கொஞ்சம் நெய் கூட இருந்தால் தாங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டு இப்போ வந்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாங்க. முந்திரி சேர்த்துட்டு நமக்கு முந்திரி லேசாக பாதி வறுபட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அது கூடவே நமக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச திராட்சையும் சேர்த்துட்டு திராட்சை நல்லா நமக்கு உப்பி வரும்போதுட்டு இப்போ நம்ம எடுத்து அப்படியே இங்கே பொங்கலில் சேர்த்துலாம். ஸ்டவ் இப்போ லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அப்படியே வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளியும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுடலாம். ஒரு கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 30 செகண்ட் 1 நிமிஷம் அளவுக்கு நம்ம மூடி போட்டு வச்சோம்னா நல்லா அது அப்படியெல்லாம் ஒன்று சேரா போல் இருக்கும். இப்போ நமக்கு ஒரு ரொம்பவே டேஸ்டியான குக்கரில் செஞ்ச சக்கரை பொங்கல் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம சுண்டல் தாளிக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 பச்சை மிளகாய், நான் சின்னதாக இருக்கான்னு 2 எடுத்திருக்கேன். இந்த சைஸில் இஞ்சி துண்டு கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலும் கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு ஒரு தண்ணியெலாம் சேர்க்க வேண்டாம். அப்படியே வெறுமனே ஒரு ஓட்டி குறப்பாக ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த மசாலா போட்டு அதை அரைக்கும் போது நல்லா அந்த மல்லி தேங்காய் வாசனை எல்லாம் சீரக வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும் சுண்டலுக்கு. இப்போது ஸ்டவ்வில் சுண்டல் தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் சுண்டல் தாளிக்கிறதுக்கு சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சோன்னே ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு பொரியும் போது கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே நம்ம ஒரு தாளித்து விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கிற சுண்டல் எடுத்து அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதையும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை கொஞ்சம் நேரம் போகணும். அப்படி அதனால் கொஞ்சம் போல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேம் வச்சுட்டு வேணும்னா உப்பு பத்தலைன்னா இந்த நேரத்தில் உப்பு வேணுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்படியே மேலே வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்து இறக்கிட்டோம்னா ஒரு நல்ல டேஸ்டியான சுண்டல் ரெடி. இப்போ நமக்கு ஆயுத பூஜைக்கு பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கலும் சுண்டலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க.
அப்படியே நல்லா சுட சுட கோயிலில் வந்துட்டு கோயில் ஞாபகம் தான் வந்துருச்சு. நீங்களும் இந்த சரஸ்வதி பூஜைக்கு செஞ்சு பாருங்கள். இந்த நவராத்திரிக்கும் சரஸ்வதி பூஜைக்கும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.